தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MQ3 சென்சாருக்கு வந்து எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது, ஆல்கஹால் சென்சார், அதே மாதிரி LPG கேஸ் சென்சார், இதுக்கெல்லாம் கோடிங் எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MQ7 ஓகே கார்பன் மோனாக்சைடு இந்த சென்சாருக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா MQ7 கார்பன் மோனாக்சைடு ஓகே இந்த சென்சாருக்கு நம்ம எப்படி கோடிங் ரைட் பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கார்பன் மோனாக்சைடு சென்சார்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்க அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிளில் வந்து பொல்யூஷன் ஆகுதுல்ல. இப்போ நம்மளோட வெஹிக்கிலேருந்து வர புகையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு தான். அப்போ அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் MQ7 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து எவ்வளோ வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து வெளியே வருது அப்படின்னு செக் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து எவ்வளோ வெளியே வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம MQ7 கேஸ் சென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் கிடையாது. இந்த MQ7 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் அவுட்புட்லேயும் இருக்குது, டிஜிட்டல் அவுட்புட்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த அவுட்புட்டில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சென்சார் நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அக்யூரேசியாக ப்ளேஸ் வைஸ் பார்த்துக்கிறப்போ அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் அக்யூரேட்டாக வரும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் நான் ஷோ பண்ணுற இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோ காஸ்ட் ப்ரைஸ் தான். அது எல்லாமே என்ன ஆகும் ப்ராஜெக்ட் லெவலுக்கு ஓகே, ரியல் டைமில் இது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே இப்போ அந்த சென்சாரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு சுவிட்சஸ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ இதுக்கான கோடிங்கை பார்த்துட்டு இந்த சிமுலேஷன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா as include PIC.h ஓகே எந்த கோடுக்குமே என்ன பண்ணுவேன் PIC.h லைப்ரரி யூஸ் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுவேன் 4 MHz வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து MQ7 அப்படிப்போ கார்பன் மோனாக்சைடு வந்து நான் ஃபுல்லாக எழுத முடியாதனால MQ7 மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் RS RW EN அப்படின்னு போட்டு என்ன பண்ணுங்க எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்டு எல்சிடி கமாண்டு எல்சிடிக்கான கமாண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி டேட்டாவுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி இன்சஸ் 4 பிட் எல்சிடியா 8 பிட் எல்சிடியா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடியில் டேட்டாவை ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பி போர்ட்டில் மட்டும் நான் ஒரே ஒரு இன்புட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற 0x01. அடுத்து எல்சிடி டிஸ்பிளேல என்ன பண்ணுங்க CO2 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஏன்னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். CO2னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த CO2 தான் என்ன பண்ணுங்க கார்பன் மோனாக்சைடு நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத CO2 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படின்னு போட்டிருக்கேன். அதை ஃபார் லூப் வச்சு என்ன பண்ணுங்க டேட்டாவை 1 by 1 500 மில்லிசெகண்ட்ஸ் ஒன்று ஷிஃப்ட் பண்ணிட்டு எடுத்து ஒயில் லூப்பில் வந்து LCD கமாண்ட் 0x80 எல்சிடி டிஸ்பிளேல CO2 ஈக்குவல் டு LCD அண்டர்ஸ்கோர் டேட்டாவில் MQ7 + 0x30. அப்போ MQ7ல் ரியல் டைமில் என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து என்ன பண்ணு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறுலாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா MQ7 இருக்குது. இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது நீங்கள் PIC லைப்ரரிஸில் போய்ட்டு MQங்கிற சீரிஸை டைப் பண்ணிங்கனாவே என்ன ஆயிரும் எல்லா சென்சார்ஸுமே வந்துடும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா CO2 சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A அப்படிங்கிறது 1 by 1 ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ அந்த சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 0ன்னு வரும், ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ நான் ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா ட்ரிங்க் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PIC16F877A வந்துருச்சு. இப்போ CO2 ஈக்குவல் டு 1. அப்போ 1ன்னு என்ன அர்த்தம் நான் வந்து ட்ரிங்க் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ சுவிட்சை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் CO2 ஈக்குவல் டு 0. அப்போ வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஓகே அப்போ என்ன ஆயிடுச்சு சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுது, கரெக்டாக கோடிங் வந்து ஒர்க் ஆகுது, எந்த விஷயம் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் நான் ரிமூவ் பண்ண உடனே 1 வருது, ப்ரெஸ் பண்ணால் 0. அப்போ என்ன ஆகலாம் இந்த ஒரு சென்சார் வச்சு நம்ம எத்தனை பேர் வேணாலும் செக் பண்ணிக்கலாம், அதில் எந்த இஷ்யூ இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.